பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜு வந்து யார் பேச்சுமே கேட்காம நான் காம்படிஷனுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. பாண்டியன்லேருந்து கோமதிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் கதிர் ஏற்கனவே வந்து போவேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால கதிரை திரும்ப கேட்காம டேரெக்டாக போய் பாண்டியனை கேட்குறாங்க. என்னப்பா நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வந்து கேட்கவே மாட்ற, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ போறீன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரி மாமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்து கூட வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கதிரும் வந்து போகிற வழியிலேயே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. சென்னைக்கு போக வேணாம் சொன்னால் கேளு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ராஜு வந்து எதையும் மீறி எல்லாத்தையும் மீறி கதிரே வர வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாகவே வந்து சென்னைக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்து பஸ் பிடிச்சி எங்கே போகணுமோ அங்கே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் தைரியமாக கிளம்பிட்டாங்க. வீட்டில் எல்லாரும் எதுக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக விட்டுட்டு வந்த, உன் கூட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் நாங்கள் விட்டோம், இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கதிரை வந்து எல்லாருமே திட்டுறாங்க. இதனால கதிர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ராஜி போய் சேர்ந்துட்டாளா என்ன அப்படின்னு கூட கதிர் வந்து கால் பண்ணி கேட்கல. அதே மாதிரி ராஜியும் கதிர்க்கு கால் பண்ணி சொல்லலை. ராஜி டேரெக்டாக மீனாக்கு தான் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மீனாவும் ஏதாவது பிரச்சனைனா உடனே என்னை காண்டாக்ட் பண்ணி எதுவுமே சொல்லாமல் இருக்காத, போயிட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராஜி போய் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டான்ஸ் ஆடுற இடத்துல போய் சேர்ந்துருவாங்க. அங்கே வந்து டான்ஸ் வந்து ஆட சொல்லுவாங்க. அப்போ அங்கே 3 ஜட்ஜஸ் வந்து ஜென்ஸ் வந்து இருப்பாங்க. அங்கே வந்து ராஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா பொண்ணு ரொம்ப தயக்கமாக ஆடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் தேவை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ராஜியை தொட்டு தொட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ராஜுக்கு சுத்தமாகவே பிடிக்காம வெளியே வந்துட்டாங்க. இங்கே நடந்ததை கதிர்கிட்ட ராஜு சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.